ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவீந்திர. இன்னைக்கு வீடியோல நம்ம அந்த 25,000 செக்மெண்ட்ல ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ண போறோம். மோட்டோ கிட்ட இருந்து வந்த மோட்டோ H40 Neo அண்ட் விவோ கிட்ட இருந்து வந்த விவோ T2 Pro 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை தான் கம்பேர் பண்ண போறோம். அண்ட் தம்ப்நெயில்ல என்னடா IQoo ஸ்மார்ட் போனை போட்டு இங்க விவோட கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது புரியுது. பட் ஆக்சுவலி IQoo விவோ ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் எக்ஸாக்ட் சேம் தான். சொல்ல பேரை மாத்துறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்ல நீங்க இந்த வீடியோவை IQooக்காகவும் எடுத்துக்கலாம், விவோக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் போனாலும் நீங்க கம்பேர் பண்ணி ரெண்டுமே ஒண்ணுதான். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இதுல ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலி மோட்டோ பாத்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷன். பேக் சைட் பாத்தீங்கன்னா வேகான் லெதர் மெட்டீரியல் அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல அந்த பிளாக் கலர் மட்டும் பாத்தீங்கன்னா பிவிசி ஆக்சுவலி பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிருக்கிறதா தான் சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் 172 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.8 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி செம்ம ஸ்லிம்மான ஒரு லைட் வெயிட்டான ஸ்மார்ட் போன் மோட்டோ கிட்ட இருந்திருக்கு. அண்ட் லுக் வைஸ்மே எப்பவுமே மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்டா இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது கிடையாது. பட் இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் கொஞ்சம் லுக் வைஸும் நல்லா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் IQoo பக்கம் போனோம்னா இந்த ஸ்மார்ட் போன் ரெண்டு கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற கலர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் பேக் சைட் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மொபைல் 175 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.2 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி இதுவுமே ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஸ்மார்ட் போன் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. மற்றபடி ஸ்லிம்மா லைட் வெயிட்டா பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்லிம்மா லைட் வெயிட்டா தான் இருக்கு. பட் உங்களுக்கு கிளாஸ் பேக் வேணும்னா நீங்க IQoo போகலாம். இல்ல உங்களுக்கு அந்த வேகான் லெதர் மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மோட்டோ போகலாம். மற்றபடி டிசைன் உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான கர்வ்டு டிஸ்பிளே தான். அதுவும் 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட தான் ரெண்டு டிஸ்பிளேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டிஸ்பிளேயுமே அவுட்டோர் கண்டிஷன்ல உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சம்மர் டிஸ்பிளேவா கண்டிப்பா அவுட்டோர் கண்டிஷன்ல யூஸ் பண்றதுக்கு ரெண்டு ஸ்மார்ட் போன் டிஸ்பிளேவும் இருக்கும். பட் எங்க வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க மோட்டோ பாத்தீங்கன்னா 6.55 inches கொஞ்சம் சின்ன சைஸ்க்கான டிஸ்பிளே. பட் இந்த டிஸ்பிளே AMOLED கிடையாது, POLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுல உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கும். HDR10+க்கான சர்டிபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் IQoo போனீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு 6.7 inchesக்கான சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான டிஸ்பிளே. பட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. மற்றபடி இதுல உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி. அண்ட் இதுலயுமே HDR10+க்கான சர்டிபிகேஷன் இருக்கு. அண்ட் 1200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் டச் சம்மிங் ரேட் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு போகும். மற்றபடி ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. மோட்டோல பாத்தீங்கன்னா NEG கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் IQooல பாத்தீங்கன்னா ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் தான் இருக்கும். ப்ரொடெக்ஷன்லாம் பெருசா இல்ல. பட் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது IQooல தான் இருக்கு. இல்ல எனக்கு ஓகே POLED டிஸ்பிளேவா இருந்தா பரவாயில்ல, 144 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மோட்டோ பக்கம் போகலாம். ஸோ அதனால உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. மற்றபடி ரெண்டு டிஸ்பிளேயுமே வியூவிங்கா பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈவன் அவுட்டோர் கண்டிஷன்லயுமே ரெண்டு டிஸ்பிளேவும் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தோம்னா இங்க மோட்டோ பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் பண்றாங்க. IQoo பொறுத்த வரைக்கும் 4600 mAh பேட்டரி தான் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோ சர்ப்ரைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோட்டோட ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். பட் இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் செம காம்படிட்டிவா பண்றாங்க. ஆக்சுவலி IQoo விட பெட்டரா இருக்கு. பேட்டரியும் 5000 mAh பெரிய பேட்டரி இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 68 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா என்னுடைய ஆப்ஷன் மோட்டோவா தான் இங்க இருக்கும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ரெண்டுமே MediaTek கூடிய ப்ராசஸர் தான். இங்க மோட்டோ MediaTekோட Dimensity 7030 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 nanometer சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் IQoo பாத்தீங்கன்னா MediaTekோட Dimensity 7200 அப்படின்னு சொல்லக்கூடிய 4 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது ரெண்டுத்துக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா Android பேஸ் பண்ணி பார்க்கும்போது Dimensity 7030 மோட்டோக்கு பாத்தீங்கன்னா 6 lakh கிட்ட Android வருது. பட் இங்க IQoo பாத்தீங்கன்னா 7 lakh மேல Android அப்படின்றது வருது. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல மோட்டோ விட IQoo ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா IQoo போங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா மோட்டோ விட IQoo ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இது போக 5G பேண்ட் பார்க்கும்போது மோட்டோல 14 5G பேண்ட் இருக்கு. பட் IQooல 10 5G பேண்ட். பட் அது பெரிய வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு இந்தியாவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய 5G பேண்ட்ஸ் ரெண்டுலயுமே இருக்கு. ஸோ அதனால அதை பெருசா பார்க்காதீங்க. அண்ட் மற்றபடி LPDDR4X UFS 2.2 தான் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால அதுலயும் வித்தியாசம் இல்லை. பட் நீங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பாக்குறீங்கன்னா என்னோட ஆப்ஷன் கண்டிப்பா IQoo தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க கேமிங் ஃபோக்கஸ்டா பாக்குறீங்க அப்படின்னாலும் IQoo பக்கம் போங்க. அது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா IQooல உங்களுக்கு அந்த மோஷன் கண்ட்ரோல், கேமிங்
கேமிங் விளையாடும் போது அதில் மோஷன் கண்ட்ரோல் மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது போக 1200 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கேமிங் உடைய பெர்ஃபார்மன்ஸ், அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ராசஸரும் IQல தான் பெட்டரா இருக்கு அப்படின்றதுனால கேமிங் சென்ட்ரிக்கா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மோட்டோவை விட IQoo இங்க உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அடுத்து கேமரா. ஆக்சுவலி கேமரான்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுல மோட்டோ பாத்தீங்கன்னா பிரைமரி 50 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்க கொடுத்துருக்காங்க. பட் IQல பாத்தீங்கன்னா பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான். ஸோ பொக்கே கேமரா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே ரியர் கேமரால 4K 30 FPS தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்க மோட்டோல பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. பட் IQல பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. பட் மோட்டோல 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கும்போது ரெண்டுலயுமே 1080 பிக்சல் 30 FPS தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதுல பெருசா வித்தியாசம் இல்லை. மெகா பிக்சல் மட்டும் இங்க மோட்டோல உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் ஓவரால் கேமராவுடைய இந்த ஹார்ட்வேர் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஆஃப்கோர்ஸ் நமக்கு IQoo விட மோட்டோவுடைய ஹார்ட்வேர் பெட்டரா இருக்கு. நமக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய 2 கேமராவுமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமராவுமே பெட்டரா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா ஹார்ட்வேர் லெவலில் இங்க மோட்டோ பெட்டரா இருந்தாலும் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி மோட்டோ இன்னும் அவங்களுடைய சாஃப்ட்வேர் லெவலில் அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ் பார்க்கும்போது கலர் அக்யூரசி எல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இல்லை கேமரா வைஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால பட் IQல பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதனால பிரைமரி கேமரா ரியர் கேமரால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மோட்டோ விட IQoo கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக பின்பக்கம் அந்த ரிங் லைட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்க லைட்டிங்கே இல்லாத இடத்துல கூட போட்டோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் IQல பெட்டரான ஆப்ஷனா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் ஓவரால் இங்க மெகா பிக்சல் வைஸ் இங்க மோட்டோ பெட்டரா இருந்தாலும் ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது நிறைய இடங்கள்ல IQoo பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மோட்டோ இன்னும் கொஞ்சம் உங்களுடைய சாஃப்ட்வேர் லெவலில் பெட்டரா பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பட் கண்டிப்பா மோட்டோலையும் ஓரளவுக்கு நல்ல போட்டோஸ் நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் இதுலயும் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது IQoo தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் உங்களுக்கு அல்ட்ரா வைட்லாம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நீங்க மோட்டோக்கு போங்க. மோட்டோல உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது போக அதர் ஃபீச்சர்ஸா ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலயுமே SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்கான ஆப்ஷனே கிடையாது. ரெண்டுத்துலயுமே 3.5 ஆடியோ ஜே கிடையாது. பட் ஸ்பீக்கர் செட்டப்னு வரும்போது மோட்டோல டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் ஸ்டீரியோ செட்டப் கொடுக்குறாங்க. பட் IQல உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கிடைக்கும். இது போக மோட்டோல பாத்தீங்கன்னா IP68 ரேட்டிங் இந்த செக்மெண்ட்ல இவங்க கொடுக்குறாங்க. யூசுவலா IP68 ரேட்டிங்லாம் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ஸ்ல தான் கிடைக்கும். ஸோ பட் இதுல இருக்கு. ஸோ அதனால உங்களால் தண்ணிக்குள்ள போட்டு கூட இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண முடியும். தண்ணிக்குள்ள விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரம் நம்மளால யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் ஆக்சுவலி IQல பாத்தீங்கன்னா IP52 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெருசா சேஃப்டிலாம் நமக்கு கொடுக்காது. ஸோ அந்த IP ரேட்டிங் எல்லாம் இங்க மோட்டோல பெட்டரா இருக்கு. மற்றபடி ரெண்டுமே Android 13 தான். பட் மோட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனான ஸ்டாக் யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்ஸ் அண்ட் பாட்டோஸ் எல்லாம் இல்லாத ஒரு யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது போக யூஏல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மோட்டோல இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். IQoo பார்க்கும்போது இவங்க வந்து ஃபன்டச் OS 13.1 Android 13 தான் ஆகும். பட் இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்ஸ் அண்ட் பிளாட்வேர்ஸ் நிறைய இருக்கதா செய்யும். ஸோ அதனால உங்களுக்கு ஆட்ஸ் அண்ட் பிளாட்வேர்ஸ் இல்லாத யூஏ வேணும்னா நீங்க மோட்டோ பக்கம் போகலாம். அதே மாதிரி IP ரேட்டிங் வேணும், டியூவல் ஸ்பீக்கர்லாம் வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதெல்லாமும் மோட்டோல இருக்கு. அதெல்லாம் மோட்டோவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ப்ராமிஸ்னு பார்க்கும்போது ரெண்டு பிராண்டுமே 2 வருஷத்துக்கான OS அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெருசா வித்தியாசம் இல்லை. ஃபைனலி பிரைசிங். ஸோ பிரைசிங் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பேஸ் ஆப்ஷன் 8GB 128GB வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வேரியன்ட் மோட்டோ 21,000 ரூபாய் பிரைசிங் பண்ணியிருக்காங்க. பட் IQoo 24,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங் பண்ணியிருக்காங்க. இது போக 8+256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா IQல இருக்கு 25,000 ரூபாய் பிரைசிங் பண்ணியிருக்காங்க. பட் மோட்டோல பார்த்தீங்கன்னா 12GB 256GB வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியன்ட்டுக்கு 23,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைசிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது பிரைசிங்கும் இங்கே கண்டிப்பாக மோட்டோ IQoo விட ஒரு அக்ரெசிவான நல்ல பிரைசிங் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இது போக ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே நிறைய ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக IQoo கம்பேர் பண்ணும்போது மோட்டோல கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆப்டிமைசேஷன் லெவலில் IQoo கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக IQoo பக்கம் போங்க. IQoo கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லை பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய வேணும். IP ரேட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வேணும். டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்லாம் வேணும். அண்ட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு அந்த கர்வ்டு டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க. அண்ட் பேட்டரி 5000 mAh பேட்டரி வேணும் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க மோட்டோ பக்கம் போகலாம்.
சொல்லலாம். மோட்டோல அதுவும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ அந்த வகையில் ஐக்யூக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் மோட்டோ இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. கேமிங் பெட்டராக வேணும், பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வேணும்னா ஐக்யூ போங்க. இல்லை அதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மோட்டோவும் போகலாம். மோட்டோவும் நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது.